ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த 6 மாதமாக கண்ணின் மணிமோட பாதுகாத்து தயவையும் கிருபையும் கொடுத்து நடத்தி வந்திருக்கார். எவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ பெரிய இரக்கம்! இது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம். அவர் நன்றி செலுத்தி துதிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, நாங்கள் பிரமிக்கத்தக்க உங்கள் தயவு எங்களுக்கு கிடச்சிச்சுப்பா, உங்கள் கிருபை எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆராய முடியாத பெரிய காரியத்தை எங்களுக்கு செஞ்சீங்க. அந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை தந்து தயவையும் இரக்கத்தையும் கொடுத்து நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இந்த வேளையிலையும் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோட என்னை விடுவிப்பார் உண்டா? எனக்கு சகாயம் செய்ய யாராவது உண்டா? என் பிரச்சனை, என் பாடு, என் உபத்திரவம், என் கண்ணீர், என் வறுமை, என் போராட்டம், என் கடன் சுமைகளை தாங்க முடியாமல் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவரீர் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இந்த ஏழை கூப்பிடுகிறேன். சத்தத்தை கேட்டு மனம் திறந்து கசந்து அல்லத ஒவ்வொரு பிள்ளைலையும் நீங்கள் இன்னைக்கு சிறப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. திக்கற்றோர், முதியோர், வியாதியஸ்தரம் கரங்களில் ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப பையங்களையும் அர்ப்பணிக்க ராஜா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு குழந்தையும் ஒப்பு கொடுக்க தயவு தாங்க. ஏற்ற வேலையில் உங்கள் கிருபை இறங்கட்டும். அழிகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. வேதம் சொல்லுது, பிரமிக்கத்தக்க உனக்கு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வார். இந்த பிரமிப்பு எனக்கு எப்படி உண்டாகும்? நான் பிரமிக்கத்தக்க நீங்கள் எனக்கு எப்படிப்பா அதிசயத்தை செய்வீங்க? என் வாழ்நாளில் இத்தனை ஆண்டுகள் ஜீவனோடு இருக்கிறது பெரிய பிரமிப்பு, பலனோடு இருக்கிறது பெரிய பிரமிப்பு, நடத்தப்படுறது பெரிய பிரமிப்பு. ஒவ்வொரு மத்தியிலையும் என்னை வாழ வச்சது பெரிய பிரமிப்பு. என் கடன் பாரங்கள்ல இருந்து, என் நிந்தைகள்ல இருந்து, என் அவமானங்கள்ல இருந்து, என் போராட்டத்தின் மத்தியில இருந்து பல காரியத்தை நான் சகிச்சு வரத்தக்க பெரிய பிரமிப்பான உங்க தயவு என்னோட இருந்துச்சு. பெரிய பிரமிப்பான உங்க கிருபை என்னோட இருந்துச்சு. பெரிய பிரமிப்பான அண்ணாந்து பார்த்து பிரமிக்கத்தக்க உங்க கிருபை என்னோட இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறது பெரிய தயவு, பெரிய பிரமிப்பு. இந்த பிரமிப்பை கிறிஸ்துவுக்குள்ள அநேக வகையில் ஆராயலாம். நம்ம இன்னைக்கு நிற்கிறது கிறிஸ்துவுடைய பெரிதான காரியம். நிர்மூலமாகாம நிற்கிறதுக்கு தேவனுடைய பெரிய இரக்கம். அவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. பிரமிச்சு பார்க்கத்தக்க பெரிய ஒரு அதிசயம். நான் பிரமிச்சு பார்க்கத்தக்க பெரிய அதிசயம். யாருக்கும் கிடைக்காத அற்புதம் அதிசயத்தையும் செய்கிறது தான் கர்த்தர். இந்த உலக மனுஷனால இயல்பாக கிட்டி சேர முடியாத பிரமிப்பு, இந்த உலக மனிதனால ஈஸியாக பெற முடியாத ஒரு பிரமிப்பான காரியத்தை சாதாரணமாக செய்யக்கூடிய என் தேவன் இன்னைக்கு உங்கள் அருகாமையில் இருக்கார். உங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை இன்னைக்கு என்னை கூப்பிடுவானா? என் மகன் இன்னைக்கு என்னை கூப்பிடுவானா? என் பிள்ளை இன்னைக்கு என்னை கூப்பிடுவாளா? காண கிடைக்காத ஸ்லாக்கியத்தை செய்ய காத்திருக்கனே. எங்கேயும் போய் கிடைக்காத ஒரு அதிசயத்தையும் பிரமிக்கத்தக்க காரியத்தையும் இலவசமாக கொடுக்க காத்திருக்கனே. என் பிள்ளை இன்னைக்கு என்னை நோக்கி கூப்பிடுவானா? என் பிள்ளையுடைய பாரத்தையும் கண்ணீரையும் துக்கத்தையும் வருத்தத்தையும் வியாதியையும் சஞ்சலத்தையும் கடனையும் போக்க, அந்த சாபக்கேடை நீக்க அவ்வளோ பெரிய பிரமிப்பை நான் இன்னைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கனே. என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்வானா? என் பிள்ளை என்னை நேசிப்பானா?
என்னை மகிமைப்படுத்துவானா? ஆம், அருமையான தேவஜனமே, கிறிஸ்து உங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு. கிறிஸ்து இன்னைக்கு உங்களை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு. நீ அவரை கூப்பிடுவியா? நீ அவர் கிட்ட சேருவியா? அவர் பிரமிச்சு பார்க்கத்தக்க அதிசயங்களை செய்வர்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒன்று இன்னைக்கு பிரமிக்க வைக்க போறாரு மகனே. நீ இன்னைக்கு பிரமிச்சு பார்க்க போற. நீ இன்னைக்கு அவரை பிரமிச்சு பார்க்கத்தக்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். வித் பிளஷர். நீ அதிசயப்படுற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி பிரமிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணுமா? அவர் நோக்கி கூப்பிடுவியா? அவர் நோக்கி கூப்பிட்டது உண்டா? இன்னைக்கு ஏன்னா தானமோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிறந்துட்டோங்கிறதுக்காக வாழ்கிறோம். ஒரு காரியம் கிடைக்கலன்னா அதுக்காக கண்ணீர் வடித்து போராடுறோம். உன் ஆத்துமா அழிவுக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கு. நீ உலகத்தினுடைய சகல பிடிலையும் சிக்கி கொண்டிருக்க. இந்த பாவ இன்மையை விட்டு நீ வரணும், இந்த கரை நீக்கப்பட்ட ஒரு காரியத்தில் நீ வாழணும்னு சொல்லி உன்னை நோக்கி எவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சிருப்பார். நம் தேவன் உனக்காக எவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சிருப்பார். ஐயோ வழி தப்பி நிற்க இந்த ஒரு ஆடு, ஐயோ சஞ்சலத்தோடு நிற்கானே என் பிள்ளை, அவன் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டானா, அவன் என்னை நேசிச்சானா, அவன் என்னை ஏற்றுக்கொண்டானா, நான் விடுதலை அளிக்க வல்லவராக இருக்கனே, அவன் என்னை பிரமிச்சு அண்ணாந்து பார்ப்பானே. என் பிள்ளைக்கு கிடைக்க விடாதபடி இந்த உலகம், இதனுடைய எல்லா காரியமான இன்பம், இந்த நேசம் அவனை தடுத்து கொண்டிருக்க. என் பிள்ளை மனம் மாறணுமே, என் மகன் மனம் மாறணுமே. அவனை நான் தாயின் கருவில் முன்குறிச்சனே. என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? அவனுக்கு நான் பின் நடக்கக்கூடிய காரியத்தை முன் அறிவிக்கக்கூடிய தேவனா இருக்கனே, அவனை நான் பிரமிக்க செய்வனே. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவ்வளவு பெரிய வல்லவர் உன்னை நோக்கி கூப்பிடுறாரு. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறேன். நீ பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய நான் வல்லவரா இருக்கேன். நீ என்ன நோக்கி கூப்பிடுவியா? நீ மனம் திரும்புவியா? ஹல்லேலூயா. நீ மனம் திரும்புவியா மகனே, மகளே? உனக்கு அற்புதத்தை செய்ய, உன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ண, உன் வியாதியும் வறுமையும் போக்க, உன் பாரமும் சஞ்சலமத்திலிருந்து நீ தப்பி ஓட உனக்கு ஞானமும் தயவும் கிருபையும் இறங்கும். அவரை நோக்கி கூப்பிடுவியா? எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, இயேசு என் ரட்சகர், இயேசு என் மீட்பர், இயேசு பரிசுத்தர் சொல்லி உன் நாவு கூப்பிடத்தக்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நீ தூண்டுனா, இன்னைக்கு உன் இருதயத்தை சமூகத்தில் திருப்பினா, நீ பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அதிசயம் உனக்கு காத்திருக்கு மகனே, மகளே. நீ வேணாலும் சோதிச்சு பார். நீ வேணாலும் சோதிச்சு பார். ஐயோ துன்மார்க்க ஜீவியத்தில் நான் இருக்கேன், பாவ பிடியில் நான் இருக்கேன், இந்த உலகம் என்ன அழுத்துது, என்னுடைய வறுமையின் காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, நான் வனாந்திரத்தில் நடந்து வாரேன், என்னை விடுவிப்பார் யாரு, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது, என்னுடைய எல்லா காரியமும் தடையில இருக்கு, என் தடைகள் முறிக்கப்படுமான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கல, அந்த காரிய யுத்தி கர்த்தரால் வரும்னு வேதம் சொல்லுது. அந்த ஒரு ஞானம் இன்னைக்கு உனக்கு கிடைக்கப்பட போகுது, அந்த ஒரு அறிவு இன்னைக்கு உனக்கு கிடைக்கப்பட போகுது, அந்த மன மகிழ்ச்சியினால் உனக்கு இன்னைக்கு வந்துட்டு நீ ஆயத்தப்பட்டிருக்கியா மகனே, மகளே? அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்பட்டிருக்கியா? அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த அறிவு கிடைச்சா நான் இந்த மாதிரி வாழ்ந்துருவேன்னு சொல்லி ஒரு ஞானமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்க உனக்கு ஏதாவது ஒரு ஜெபஜீவியமோ தேவ தயவோ உன் பக்கத்திலேருந்து எழும்பி வர ஏதாவது ஒரு காரியம் உண்டா? என் பிள்ளை இன்னைக்கு இதில் இருக்கான்னு சொல்லி இயேசு ஒரு சின்ன மதிப்பீடுற நீ வேதத்தை தொட்டது உண்டா? இந்த வேத அதிகாரத்தை தியானித்தது உண்டா? ஒரு நாளாவது கண்ணீர் வெடித்து முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்தில் நீ காத்திருந்தது உண்டா? எனக்கு அது தரலையே, எனக்கு அந்த காரியத்தை ஜெயிக்க பண்ணலையே, எனக்கு கர்த்தர் இதை செய்யலையே, எனக்கு இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு வருத்தப்பட்டிருக்கீங்களே. நான் மட்டும்தான் இவ்வளோ பின்தங்கி இருக்கேன்,
என் குடும்பத்திலே நான் மட்டும்தான் பின்தங்கி இருக்கக்கூடிய மனுஷன். கர்த்தர் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிற. ஆமா, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை நம்பியிருக்கிற எல்லா பிள்ளையும் அவர் கைவிட மாட்டார். அவரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. அவரை நம்பாத பிள்ளைகளை அவர் கைவிட்டுருவார். அவரை நேசிக்காத பிள்ளைகளை அவர் கைவிட்டுருவார். அவரை பின்தொடராத பிள்ளைகளை அவர் கைவிட்டுருவார். இயேசு நடந்து போன வீதியில அந்த குருடன், அந்த கண் தெரியாத குருடன் கத்துனான், ஐயோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்தும் போது அவன் விடுதலை பெற்றான். நீ என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டது உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் மனங்கசந்து கண்ணீர் வடித்தது உண்டா? ஐயோ தாவீதின் குமாரனே, இந்த குருடன் இதுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், இந்த செவிடை இதுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுனது ஆபத்துன்னு சொன்னது, அங்க போவாதன்னு சொன்னது, அந்த காரியத்தை செய்யாதன்னு சொன்னது என் காது கேட்காத ஒரு குருடனா, என்ன மன்னிங்கன்னு கேட்டது உண்டா? இந்த வேதம் சொல்லுது தடவியாவது கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாளும் உங்களை கண்டுகொள்ளத்தக்க என் கண் திறக்கப்படலையே, நான் கண் இருந்தும் குருடன் போல இருக்கனே. உங்க சாட்சிகளை கண்டும் நான் மறுதளிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்லவா? உங்க சாட்சிகளை கண்டும் நான் விசுவாசிக்காத ஒரு பிள்ளை அல்லவா? என்னைக்காவது ஏங்கினதும் கலங்கினதும் உண்டா மகனே மகளே? ஆனால் நம்ம கேட்கறது எல்லாமே கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கட்டும், என் தேவன் எனக்கு இதை செஞ்சால் அதை செய்வார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பலன்னா அவர் உனக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். நீ மனம் திரும்பலன்னா உனக்கு எந்த அற்புதத்தையும் அவர் செய்ய மாட்டார் மகனே மகளே. இந்த நேரம், இந்த நிமிஷம் உனக்கு இது ஒரு நல்ல தருணம். நீ ஏளனம் செய்யலாம், நீ கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், சகலத்தையும் நீ செஞ்சாலும் சரி, அவர் உன்னை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கார். உன் இருதய எண்ணங்களை அவர் உற்று கவனிச்சுக்கிட்டு உற்று விசாரிக்கக்கூடிய தேவன். உன்னுடைய எல்லா காரியத்தையும் விசாரிக்கக்கூடிய தேவன் உன்னை கண்டு கொண்டிருக்கார். என் பிள்ளை இன்னைக்கு ரட்சிக்கப்படுவானா? என் மகன் இன்னைக்கு மனம் திரும்புவானா? என் பிள்ளைக்கு நான் இந்த ஸ்லாக்கியத்தை செய்ய காத்திருக்கனே, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்ய நான் காத்திருக்கனே, என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்புவானா? என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்பினான்னா அவனை ஆசீர்வதிக்க நான் வல்லவராக இருக்கனே, அவன் வியாதியையும் வறுமையும் கஷ்டத்தையும் நீக்க நான் வல்லவராக இருக்கனே. இன்னைக்கு அந்த சான்றிதழ் உனக்கு கிடைக்க போகுது. நீ மனம் திரும்புவியா? நீ மனம் திரும்புவியா மகனே மகளே? உன் பரிசுத்தம் கர்த்தருக்கு ரொம்ப நேசிக்கப்படத்தக்கது. உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. உன் கண்ணீரை அவர் கண்டுகிட்டே இருக்கார். என் கண்ணீரை காண்பதற்கு ஆள் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் கண்ணீரை அவர் கண்டுகொண்டே இருக்காரு. ஐயோ என் பிள்ளை கலங்கிக்கிட்டு இருக்கானே, என் பிள்ளை வருத்தத்தில் இருக்கானே, என் பிள்ளை பாரத்திலையும் நிந்தத்திலையும் அவமானத்திலையும் தாங்கி கொண்டிருக்கானே, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே. நீ பிரமிக்கத்தக்க இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது மகனே மகளே. ஐயோ இது எப்படி நடந்துச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இது பாக்கியமானதே இல்லையே, இது எனக்கு நடக்கக்கூடியதே இல்லையே. நான் அவ்வளவு எளிமையானவனே, நான் அவ்வளவு தூசையானவனே, அவ்வளவு பாவம் நிறைந்தவனே சொல்லி நீ பிரமிக்க போற. இன்னைக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறார். உன் மனம் நொறுக்கப்படுமா? உன் இருதயம் திறக்கப்படுமா? அந்த கர்த்தருடைய வார்த்தையை, அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தையை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். இன்னைக்கு உன் இருதயம் நொறுக்கப்பட்டதுன்னா கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்காரு. கண்களை மூடுறியா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த வேலையிலையும் இயேசு என்னும் பெரிதான நாமத்தினால, அந்த இயேசுவின் நாமத்தினால கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோட இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. வறுமை, போராட்டம், பாவ பிடி, சஞ்சலம், தவிப்பிலிருந்து மீட்க நீங்க வல்லவர் ராஜா. அந்த எப்ப தாங்கிற வார்த்தை, அந்த திறக்கப்பட்டதுங்கிற வார்த்தை பிள்ளைகளுடைய செவிகளில் கேட்கப்படட்டும். திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க மீட்பர் வல்லவர்ங்கிறத நீங்க பிள்ளைகளுக்கு நிரூபிச்ச கிருபைக்காக நன்றி. நான் ஜெபம் பண்ணேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு வாசல் திறந்துட்டுன்னு சொல்லி பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்க பெரிய அதிசயத்தை செய்ய, பலத்த காரியத்தை செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அடிமை செஞ்சு வர ஒவ்வொரு சிறு சிறு ஊழியங்களையும் உங்கள் கரங்கள் அர்ப்பணிக்க தேவ தயவு ஈவா இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.